ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதிக மருத்துவ குணம் கொண்ட கொத்தமல்லி வேரில் நம்ம ரசம் எப்படி வைக்கிறது, அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நார் சத்து, இரும்பு சத்து, மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, கனிம சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொத்தமல்லி விதை அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம பாவக்காய் எடுத்துட்டோம்னா அதில் கசப்புத்தன்மை இருக்குது. ஆனால் கொத்தமல்லியோட விதையில் 4 இருக்குங்க. காரம், கசப்பு, துவப்பு, இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான அந்த இனிப்பு, அந்த நம்ம டேஸ்ட்டு பண்ணுற அந்த இது இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே நான் நினச்சிட்டு இருக்கோன்னா, கொத்தமல்லி கடைசியாக குழம்புல போடுறதுக்கும் அதை வாசனைக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. பெரியவங்க எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கொத்தமல்லி வாங்கிட்டு வரும்போது இதில் கொஞ்சம் பழுத்தது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். குழம்புல எல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கிறது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா பழுத்ததோடு சேர்த்து வச்சா ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அதனோட வேரெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த எலசாக இருக்கிற வேர் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நிறைய சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் இனிப்பு சத்து இருக்குதுன்னு சொன்னீங்களே, அப்போ சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடும்னு சொன்னீங்களா? கண்டிப்பாக கிடையாது. சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோம்னா இன்சுலின் அளவு அதிகமாகும். அதாவது இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சுகர் லெவல் குறைக்கும் ரத்தத்தில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் மிளகு, சீரகம் எல்லாமே இன்றைக்கி இடித்து தாங்க வைக்க போகிறோம். எடுத்து நல்லா உரலில் போட்டு இடிக்கணும். நான் கீழே மேட்டு போட்டுருக்கேன். ஏன்னா நான் அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நம்ம இடிக்கும்போது கீழே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதனால் கீழே மேட்டு போட்டு நான் நல்லா இடிச்சிட்டு இருக்கேன். மிளகு, சீரகம் ஃபஸ்ட்டு சீரகத்தை இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு போட்டு நல்லா இடிச்சிட்டு அது கூடவே தோலோட பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு 1 by 1 போட்டு இடிக்கணும். மொத்தமாக ஒன்றா போட்டு இடித்தோம்னா சீரகம் எல்லாமே இடிபடாது. அதனால் ஃபஸ்ட்டு சீரகம், அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா ஒவ்வொன்றா தனித்தனியாக இடித்து எடுத்துகிட்டு மொத்தமாக இடிச்சிட்டோம்னா சூப்பராக நல்லா நசிங்க வந்துடும். அதை எடுத்து வச்சுட்டு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. அந்த காம்பை நான் மேலே அந்த காம்பு பகுதி வரும் இல்லைங்களா, அது ஏன் நம்ம கட் பண்ணுறோம்னா அதுலேயும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நம்ம அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியை க்ளீன், எப்போவுமே எல்லா குழம்பும் சரி ரசம் எதுக்கு வச்சாலுமே அந்த வெள்ளையாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். அதையும் நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் கொத்தமல்லி வேர் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உரல்லையே சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிங்க. மொத்தமாக ஒன்றா போட்டு இடித்தோம்னா நம்மளால் இடிக்க முடியாது. அதை நசுங்காது. நல்லா இடித்தோம்னா அதனோட அந்த சாரெல்லாம் அப்படியே வெளியே வருங்க. எல்லாம் இடித்தாச்சு. கடைசியில் நான் கறிவேப்பிலையும் சேர்த்து இடித்து சேர்த்துக்க போகிறேன். கறிவேப்பிலையும் நம்ம லைட்டாக இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். முடி நல்லாவும் வளரும். குழந்தைங்க எப்படியும் சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுருவாங்க இல்லையா. இந்த மாதிரி அப்படியே ஒன்று பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க. அதனோட சாரும் ரசத்தில் இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொழுந்து கறிவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அது நல்லா வாசனையாக இருக்கும். கொழுந்து கறிவேப்பிலை லைட்டாக அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு நம்ம அதிகமான எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக அளவோடு சேர்த்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் சுற்றி மட்டும்தான் எண்ணெய் போதுன்றதுனால நம்ம லைட்டாக அந்த ஷேக் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த வெடிக்கிறது கடுகெல்லாம் நல்லா வெடிச்சிடும். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா நல்லா காஞ்ச மிளகாய் 1 முழுசாக போட்டு 1 உடச்சி சேர்த்துருக்கேன். ஸோ காரம் அதிகமாக ஆகிடும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் இப்படி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வாசனை கூட சேர்த்துக்கலாங்க. நான் குழந்தைக்கு கொடுக்கணுன்றதுக்காக இப்படி சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே நம்ம லைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா 2 பெரட்டிக்கலாங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம ரசம் வைக்கிறோம். ரொம்ப மூலிகை ரசம் மாதிரி தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது கொத்தமல்லியே டைஜஷனுக்கு ஆனால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஒரு மாதிரி செரிமான பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டைஜஷன் ஆகலை, நெஞ்செரிச்சலாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற பர்சன் எல்லாம் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெக்னென்சி லேடிஸ் எல்லாம் சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக அந்த ப்ராப்ளம் இருக்கும்.
ஸோ எல்லாமே வந்து சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி, அதுக்கப்புறம் நசுக்கி வச்சுருந்த தக்காளி, அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சப்பொடி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த அந்த கொத்தமல்லியோட வேறு தண்டுங்க ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டோம். ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நல்லா இப்படி பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க ரசம். அதுவும் இந்த குளிர் காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு மூலிகை ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன சைஸு வந்து உருண்டை அளவுக்கு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து லெமனை கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். அதனோட திப்பி எல்லாம் எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கிட்டு, உப்பு போடும்போது காமிக்க மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுர வரும்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக. எப்போவுமே ரசத்துக்கு வந்து கொத்தமல்லி இல்லைன்னா அதனோட வாசனையே எதுவுமே இருக்காதுங்க. அப்படியே பக்கத்து ஊர் வரைக்காலும் போகுதுன்னுவாங்க பாருங்கள் வாசம், அந்த மாதிரி வரும். அது நம்ம தாளிக்கும் போதே இந்த மாதிரி லைட்டாக அப்படியே கொதிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே வந்து கொத்தமல்லி தூவி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இனி வந்து சாப்பிட கொடுக்க வேண்டியதான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொத்தமல்லி ரசத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ஒரு